அனைவருக்கும் வணக்கம். பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். நடக்கக்கூடாத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். சுக்கிரனின் அதிபதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. ஆனால் சந்திரனுக்கு வித்யாகாரகரான புதனும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனையும் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருப்பவர் சந்திரன் தான். அவரின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இந்த தருணத்துல உங்களை அழிக்க துடிக்கும் நபர் யாராக இருந்தாலும் அவரை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக நம்மளுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தும் போது நேர்மறையான சிந்தனையுடனும் அதே சமயம் எதிர்மறையான சிந்தனையுடனும் இருக்கிறோம். அப்படி எதிர்மறையான சிந்தனையுடன் சிந்திக்கும் போது மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வெளியிலிருந்து நம்மளுடைய பொருளாதார ரீதியான நிலைமையையும் குடும்ப நிலையையும் சீர்குலைக்க வேண்டும் என பலர் முயற்சி செய்தாலும் அது இரண்டாவது தான். முதலாக இருக்கக்கூடிய மர்ம நபராக பார்க்கப்படுவது நமக்குள் இருக்கும் இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான். ஏனென்றால் எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் மறந்துவிட்டு எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் அதிகமாக தலை தூக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுகிறோம். எனவே இந்த வேளையில் நடக்காத ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களை அழிப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் சகாயஸ்தானம் ஆகிய 3இல் அமர்வதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும். உங்களை உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என மர்ம நபர் ஒருவர் பலர் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட சகாயஸ்தானத்தில் புதன் வலுவாக வெற்றிருப்பதால் அவர்களே அந்த சூழ்ச்சியில் மாற்றிக்கொள்வார்கள். உங்களுடைய பணிகளை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களிடம் நண்பர் போல் பழகி நயவஞ்சகமாக செயல்படக்கூடிய நபரை அறிந்து கொண்டு அவரை விட்டு விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தைரியஸ்தானம் ஆகிய 3இல் வலுவாக வித்யாகாரகரான புதன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நடக்கக்கூடாத ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வை பல்வேறு வகையில சிதைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வீழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே எளிதில் கைகூடும். ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் எளிதாக கைகூடும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்டவை நிறைவாக கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். உடன் பிறந்தவர் பகைவர்களாக இருந்த சூழலில் அவர்களுக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பாக பிரிவினையில் ஏற்பட்ட பல பிரச்சனை போன்றவை இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
சகாயஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. எதிரிகளின் பலம் குறைவதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை அறிந்து அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து வெட்டு விலக்குவதற்குரிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க முடியும். நுட்பமாகவும் அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை எளிதில் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல பொறுப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. இடமாறுதல், விருப்ப இடமாறுதல், இலாக்கா மாறுதல் போன்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது புதன் சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கிடைக்கும். பல்வேறு வகையான பணிகளை அளவாக திட்டமிட்டு மிக சிறப்பானதான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. திருப்திகரமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறைக்கு கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மிகவும் சிறப்பாக எச்சரிக்கையுடன் கவனத்துடன் அலட்சியமில்லாமல் எதிர்கொள்வதால் நெருக்கடிகளை விலக்கி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் தேவையற்ற விமர்சனங்களை விளக்குவதால் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, பொதுவாழ்வு என அனைத்திலும் நடக்கக்கூடாத ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள்.